வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழில் நாம் இப்போ யூனிட் 7 மணிமேகலையை பற்றி பார்க்குறோம். சென்ற வகுப்பில் நம்ம சிலப்பதிகாரம் டோட்டலாக புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டம் 30 காதைகளை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி மணிமேகலை. சிலம்பும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலம்பினுடைய தொடர்ச்சி தான் மணிமேகலை. இந்த மணிமேகலை என்ற காப்பியத்தை நான் நடத்துவதற்கு முன்னால் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸு உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு, இன்னொன்று ஆன்லைன் கிளாஸ். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? எவ்வளோ பேர் கேட்குறாங்க. நான் நடத்தக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு கீழிருந்து நான் போகிறேன். வீடியோ மெட்டீரியல் 11 யூனிட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். புரியுதுங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. ஆன்லைன் டெஸ்ட்டுக்காக, டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ மெட்டீரியல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு முழுமையான பாடத்தேர்வு, இந்த சிலபஸ் 11 சிலபஸை உள்ளடக்கியது. அழகு ரீதியாக கேள்வி பதில் 20 டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 10 ஃபுல் டெஸ்ட்டு. புரியுதுங்களா? இது ஃபுல் டெஸ்ட்டு. நான் அடிக்கடி ஆங்கிலத்திலே எழுதி போடுற ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் என்ன சார் நீங்கள் தமிழ் ஆசிரியர் முழுக்கும் ஆங்கிலத்திலே எழுதி போடுறீங்கன்னு. அதனால் அழகு ரீதியாக கொள்குறி கேள்வி பதில் யூனிட் வைஸு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 20 நம்பர்ஸ் இருக்கும். முழுமையாக ஃபுல் டெஸ்ட்டு 10 வீடியோ ஃபுல்லுமே. ஒவ்வொரு யூனிட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 வீடியோ வரைக்கும் வரும். நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொழி வரலாறுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 19 வீடியோ அனுப்பிடுவேன், 300 கொஸ்டின் அனுப்பிடுவேன். அந்த 300 கொஸ்டினை நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்னொன்று, அந்த மொழி வரலாறில் நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 புத்தகம், முக்கியமான புத்தகத்தை சொல்கிறேனே, தேப்போமி தமிழ் மொழி வரலாறு, சக்தி வேலையாவது தமிழ் மொழி வரலாறு, அப்புறம் மொழி வரலாறு 2 புத்தகம், மொழி மரபு மொழிநூல் மூவாது, அப்புறம் மொழியியல் சீனிவாசனுடைய 2 புத்தகம், திராவிட மொழிகள் 1-2 அகத்தியலிங்கம், அப்புறம் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதிய தமிழாக்கம் புலவர் கோவிந்தன், அப்புறம் திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு சாமுவேல் ஜான்சன், அப்புறம் கண்ணுசாமி பிள்ளை கிரியர்சனின் ஒளியியல் கோட்பாடு, தொல்காப்பியனுடைய ஒளியியல் கொள்கை முதுகையன், இத்தனை புத்தகமும். அப்புறம் மாற்றிலக்கணம் பொற்கோ, அப்புறம் சேவை சண்முகதாசனுடைய மொழியியல் புத்தகம், எம்ஏ நுக்மானுடைய மொழியியல் புத்தகம், இத்தனை புக்கில் இருந்தும் சிலபஸ் ஓரியன்டாக ஒரு 300 வீடியோ ப்ளஸ் 300 கேள்வி கொடுத்துருவேன். கீழேயே ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு இல்லை இந்த புக்கில் இருந்தும் நீங்கள் படித்தும் நீங்கள் விடையளிக்கலாம். அது இல்லாமல் இது எல்லாமே டைப் அடித்து பிடிஎஃப் ஃபார்மில் வரும். அது இல்லாமல் 50 கொஸ்டின் கூகுள் ஃபார்மில் வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நீங்கள் ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சுக்கலாம். 300 கொஸ்டின், அதே கொஸ்டினை நான் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அது கூகுள் ஃபார்மில் வரும், ஆன்லைனில் வரும். கிட்டத்தட்ட டேட் சொல்லிவிடுவேன், அன்றைக்கி வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸ்வாட் அனலைசிஸ், அதை பேஸ் பண்ணி நான் நடத்தக்கூடிய மெத்தேடு. அதே மாதிரி தான் 2வது யூனிட்டில் 300 கேள்வி, அதில் ஒரு 50 கொஸ்டின் மறுபடியும் கூகுள் ஃபார்மில். 3வது யூனிட்டில் எடுத்துக்கிட்டால் தொல்காப்பியத்தில் கிட்டத்தட்ட 200 கேள்வி இருக்கும். அந்த 200 கேள்வியை படித்து நீங்களே டெஸ்ட் எழுதி உங்கள் மார்க்கு தெரிஞ்சுக்குவீங்க. மறுபடியும் அதில் 50 கொஸ்டின். எழுத்ததிகாரத்தில் 200 கேள்வியில் 50, தொல்காப்பியம் சொல்லில் 200 கேள்வியில் 50, நன்னூல் எழுத்தில் நன்னூல் சொல்லில் 50, யாப்பில் 50, அணியில் 50, தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் 300 கொஸ்டின். அது இல்லாமல் 50 கூகுள் ஃபார்மு. இப்படி எல்லா 11 யூனிட்டுக்குமே வரும். பக்தி இலக்கியம் பார்த்தீங்கன்னா 800 கொஸ்டின் தந்துடுவேன். புரியுதுங்களா? சங்க இலக்கியத்தில் 600 கொஸ்டின் கணக்கு இல்லாமல் கொஸ்டின் வரும். ஃபுல் டெஸ்ட் 10 ஃபுல் டெஸ்ட். என்னுடைய வீடியோவும் கொஸ்டினும் படிச்சிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது.
இது வந்து டெஸ்ட் பேட்ச்சு. இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 3000. ஆனால் எனக்கு புத்தகமும் இல்லை, ஒன்றுமே தெரியாது, நான் படித்ததெல்லாம் மறந்துட்டேன், எனக்கு துளி கூட இது கிடையாது. அப்போ நான் முழுசும் படிக்கணும். பட் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்து வேணும். நான் அதையும் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த இதில் ஆன்லைன் கிளாஸில் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் தமிழே மறந்துட்டேன் அப்படின்னா அடிப்படை தமிழ் இலக்கணம் சொல்லி தருவேன். டிஆர்பி இல்லாமல் அடிப்படை தமிழ் இலக்கணத்தில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி ஃப்ரீயாக எழுத்துனா என்ன, சொல்லுனா என்ன, யாப்புனா என்ன, அணினா என்ன, திணைனா என்ன, எண்ணா என்ன, இடம்னா என்ன, பால்னா என்ன, எல்லாம் பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தமிழ் இலக்கணத்தை ஓரளவு புரிய வச்சா மட்டும்தான் பாடம் வந்து புரியும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து வதுமொழியாக வந்து வதுமொழியினுடைய முதலெழுத்து நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்து வதுமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாக வந்தால் அது எவ்வித புணர்ச்சினா உங்களுக்கு நிலைமொழினா என்னென்னு தெரியணும், வதுமொழினா என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பாடம் புரியும். இல்லைன்னா மண்டையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? உயிர்மெய்னா என்னன்னு தெரியணும், ஆயுதம்னா தெரியணும், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகுதம், குற்றியலிகிதம், ஐயாத குறுக்கம், அவகாத குறுக்கம், மகத குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாம் அடிப்படையாக தெரியாமல் நான் பாட்டுக்கு மகத குறுக்கம் இந்த இடத்துல இடம்பெற்றது அப்படின்னா மகத குறுக்கம்னு என்ன நடத்தினா தான் உங்களுக்கு புரியும். அப்போ அடிப்படை தமிழ் இலக்கணம் சார்பெழுத்துக்களை படித்தா தான் தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு வல்லினம் தெரியாது, மெல்லினம் தெரியாது, இடையினம் தெரியாது. நான் 10 வருஷமாக பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? ஒற்றுவதும்னு சொல்லுவேன். ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், என்னங்க சார் எப்போ பார்த்து ஒத்துவதுமான்னு. நான் ஒற்று என்பதை அவன் காதில் ஒத்துன்னு புரிஞ்சதுக்கு. அப்போ ஒற்றுன்னா மெய்யெழுத்துன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்கிறது வந்து புரியும். இந்த அடிப்படை தமிழ் இலக்கணம் தெரியாமல் ஏகப்பட்ட பேர் எம்ஏ முடிச்சிருக்காங்க, இது உண்மை. அவங்க கிளாஸ்க்கு வரும்போது நான் எத்தனை வருஷமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் இந்த 1 வருஷமாக தான் நடத்துகிறேன். இந்த லைவ் கிளாஸில் நேரடி வகுப்பில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். நடத்தும்போது திடீர்னு கேள்வி கேட்டால் தெரியாது என்னான்னு. பெயரெச்சம், படித்த பையன் அப்படின்னா பெயரெச்சம்னு சொல்லுவேன். படிக்கின்ற பையன்னா என்னன்னு கேட்டால் பெயரெச்சமா வினையச்சமானா வினையச்சம்பாங்க. அதாவது படித்த பையன் பெயரெச்சமா, படிக்கின்ற பையனை வினையச்சம்மா. கேட்டால் சார் அதை பெயரெச்சம் சொல்லிவிட்டீங்க, அப்போ படித்த பையன் வந்து பெயரெச்சமாக இருக்கும், அப்போ படிக்கின்ற பையன் வினையச்சமாக தான் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அதாவது பெயரெச்சம் வந்து கால வகையால் 3 வகைப்படும்னு கூட தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா படித்த பையன் சொல்லுவாங்க. இது படிக்கின்ற பையன், படிக்கும் பையன் தெரியாது. இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணால் அப்போ அடிப்படை தெரியணும். பெயரெச்சம்னா என்ன, அது பக்கத்தில் பெயர் சொல் வரும், முன்னாடி எச்சம் இருக்கும். பெயர் சொல் இருந்தால் தான் பெயரெச்சம் வரும், வினைச்சொல் இருந்ததுன்னா வினையச்சம் வரும். வந்தான் அப்படின்னா வினையச்சம், சாரி வந்தான்னா வினைமுற்று, வினைச்சொல்லு. படித்து வந்தான், படித்த பையன் என்பது பெயரெச்சம், படித்து வந்தான் என்பது வினையச்சம். உடனே இவங்க குத்து மதிப்பா ஆ வந்தா பெயரெச்சம் போடு, ஊ வந்தா வினையச்சம் போடு, ஈ வந்தா வினையச்சம் போடு, இப்படியே பைத்தியக்காரத்தனமாக சொல்லி தமிழை கொலை பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் சுற்றி வளைச்சி கேட்டால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. புரியுதுங்களா? வினையாளரையும் பெயர் திடீர்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது. இந்த அடிப்படை இலக்கணம் இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறப்பனா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்தால் உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திடுவேன். அதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ டெய்லியுமே 8:30லேருந்து 10:30 உங்களுக்கு எம்ஏ முடித்து பிஎட் முடிச்சிருந்தா போதும். டெய்லி 8:30 to 10:30 கூகுள் மீட் ஆப்பில் கிளாஸ். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட கூகுள் மீட் ஆப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கணும், கூகுள் மீட் ஆப் இருக்கணும். யூனிட் 1லேருந்து 11 வரைக்கும் முழுமையாக சிலபஸ் ஓரியன்டேடு பாடத்தை நான் நடத்திடுவேன். அப்புறம் கேள்வி பதில் கலந்தாய்வு. இப்போ மொழி வரலாறு எடுத்துகிட்டா 300 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும். டைப் அடித்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. நான் வந்து படிப்பேன். எப்படி? உதாரணத்துக்கு வந்து பக்தி இலக்கியம் எடுத்துக்கலாம். ஏன் மொழி வரலாறு விட்டுறலாம், பக்தி இலக்கியத்துக்கு போயிடலாம். இப்போ மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தெண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு பாட்டை கொடுத்து இது யார் பண்ணாங்க அம்மா, ஏன்னா ஆன்சருக்கு வச்சுருப்பீங்க. உடனே திருநாவுக்கரசர்னு சொல்லிவிடுவீங்க. உடனே உங்களை பார்த்து திருநாவுக்கரசருக்கு என்னென்ன பேர் இருக்குது, திருநாவுக்கரசர்னு பேர் வச்சது யார், அப்பர்னு பேர் வச்சது யார், தர்மசேனர்னு பேர் வச்சது யார், மதுரீக்கான்னு பேர் வச்சது யார், திருநாவுக்கரசர் எந்த சமயத்தை சேர்ந்தவர், சைவ சமயத்தில் அவர் என்ன மார்க்கம், சரியை மார்க்கம்,
அது எழுதி என்னென்ன பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த திருநாவுக்கரசு ஹோல் ஹிஸ்ட்ரி வந்துடும். இது கேள்வி பதில் கலந்தாய்வுலாம் இங்கே நடக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு கேள்வியும் எல்லா மாணவர்களுக்கிட்டையும் கலந்து உரையாடல் தான். இது இம்பார்ட்டன்ட் பாட்டு. இதை நாங்கள் பண்ணுறோம். சும்மா நடத்துறது மட்டும் கிடையாது. உங்கள் கையில் 100 கேள்வி 200 கேள்வி கொடுத்து ஒன்றா நடத்துவோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்னு பேர். அடுத்தது அழகு ரீதியான தேர்வு, ஃபுல்லாக யூனிட் வைஸு டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. இது ஏகப்பட்டது வரும். இங்கே நான் 10 போட்டிருக்கேன். இங்கே கணக்கு இல்லாமல் டெஸ்ட்டு கொடுப்பேன். ஃபுல் டெஸ்ட்டு 20, 25 எல்லாம் கொடுப்பேன். இது ஏப்ரல் 8ஓட முடிஞ்சு போயிடும் அட்மிஷன். ஏன்னா ஜூனில் எக்ஸாம்னால ஏப்ரலோட நடத்தாதெல்லாம் நான் ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு நடத்திடுவேன். இதுக்கு ஃபீஸ் 6000. அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கும் உள்ளது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா நீங்கள் 90254209056381780347 இந்த 2 ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபீஸ் நான் எழுதி போட்டேன். இவ்வளோ தான். அது எப்படி கட்டுறது, எந்த மாதிரி கட்டுறதுன்னு வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் அமைப்பு இருக்காங்க. அந்த குழுவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ நாம் மணிமேகலை அப்படிங்கிற பாடத்துக்கு அடிப்படையான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எத்தனை காதை இருக்குது, காண்டம் கிடையாது, காதை சொல்கிறேன். வரக்கூடிய வகுப்பில் எல்லாம் நடத்தலாம். மணிமேகலை மொத்தம் 30 காதை உடையது. மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், பதத்தையர் ஒழிப்பு காப்பியம். புரியுதுங்களா? ஏன்னா மணிமேகலையினுடைய கதாநாயகி மணிமேகலை தான். சிலம்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட் சிலம்பு. அதனால் அந்த சிலப்பதிகாரத்தில் வச்சாங்க. உலகத்திலேயே பெண் பெயரால் அமைந்த முதல் காப்பியம் எனக்கு தெரிஞ்சு மணிமேகலை தான். காப்பிய தலைவியினுடைய பெயரிலேயே காவியம் அமைந்திருப்பது சிறப்பு. புரியுதுங்களா? வடமொழியில் கூட தலை சிறந்த காப்பியம்னா மகாபாரதம், ராமாயணம். அது தலைவன் பேரில் இருக்குது. ராமன் கடவுள். ஆனால் மணிமேகலைங்கிறது ஒரு சாதாரண பெண். புரியுதுங்களா? கணிகை குலத்தில் சேர்ந்த பெண்ணு. இன்னொன்று, ஒரு பெண் மூலமாக துறவு வாழ்க்கையை செழுமைப்படுத்தி சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயத்தில் மணிமேகலை அப்படிங்கிறவ துறவு பூண்டா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா துறவு என்பது ஆணுக்கு மட்டும்தான் பொருந்துவதாக இருந்தது. புத்த சமயம் ஆணும் துறவியாகலாம், பெண்ணும் துறவியாகலாம் அப்படிங்கிற புது இலக்கணத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. அதுபடி இவ புத்த பிட்சு ஆவா. மணிமேகலை புத்த சமயத்தை தழுவி புத்தனுடைய கொள்கையை அந்த 30 காதைகளில் விளக்கக்கூடியது தான் மணிமேகலை. முழுக்க டாக்குமெண்ட்ரி அது. புரியுதுங்களா? சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் சமணராக இருந்தாலும் சமண சமயத்தினுடைய கருத்துக்களை அதிகமாக சொல்லாமல் பிறவையாக்கா பெரியான் கோயில்னு சிவனுடைய கோயிலையும் நெடியோன் குன்றம் என்று திருமாலையும் சொல்லியிருக்காரு. குன்றக்குறவை சொல்லியிருக்காரு, ஆட்சிய குறவை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் இந்து சமய கடவுளுடைய பெயர் எல்லாத்தையுமே பதிவிட்டிருக்காரு. ஆனால் அடிப்படையில் அவர் சமணர். புரியுதுங்களா? அவர் சமயம் கடந்த நோக்கில் தன்னுடைய காவியத்தை பதிவிட்டிருக்கார். ஆனால் மணிமேகலுடைய நூலாசிரியர் முழுக்க அரவண அடிகள். புரியுதுங்களா? புத்த பிட்சுக்கள் முழுக்க பசி இல்லாமல் உலகம் இருக்கணும். மெயின் கான்செப்ட் அதுதான். யாருக்கு பசியாக இருந்தாலும் சாப்பாடு இருக்கணும். இந்த அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு இது எப்படி சிலப்பதிகாரத்தில் சிலம்பு முக்கியமோ மணிமேகலையில் அமுத சுரபி. இன்னொன்று சமயம். அதாவது மணிமேகலையில் தான் எத்தனை சமயம் இருக்குது. நிகண்டவாதம், பூதவாதம், அப்புறம் மாயாவாதம், உலகாயுதம், நியாயம், வைசேகிடம் அப்படின்னு எண்ணற்ற சமயங்கள் தமிழகத்திலையும் இந்தியாவிலும் இருக்குன்னு மணிமேகலை தான் சொல்லும். புரியுதுங்களா? சமய கணக்கர் திறம் காட்ட காதை. இப்போ நான் 30 காதையும் எழுதி போடுறேன். ஏன்னா நிழல்படுத்துகளை கேட்கலாம், இல்லை இந்த காதை எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். மேக்சிமம் கதாபாத்திரம் அதை தான் எல்லாம் படிப்பாங்க. இருந்தாலும் காதைகளை நான் எழுதி போட்டுட்டு வரக்கூடிய வகுப்பில் ஒவ்வொரு காதையிலும் நடக்கக்கூடிய சம்பவத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனியா கண்ணன் அப்படிங்கிறது என்னுடைய சேனல். நான் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்னதே கிடையாது. நீங்களே படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் காதைகளை நான் சொல்கிறேன்.
அப்படியே வந்து எழுதிக்கிங்க. முதல் காதை மொத்தம் 30 காதை. விழாவரை காதை. ரெண்டு, ஊதலர் உதைத்த காதை. 3, மலர்வனம் புக்க காதை. 4, பழிக்கரை புக்க காதை. 5, மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றின காதை. 6, சக்கரவாள கோட்டம். சக்கரவாள கோட்டம்னா சுடுகாடு. உதைத்த காதை. துயில் எழுப்பிய காதை. 8, மணிபல்லவ துயதுற்ற காதை. 9, பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை. 10, மந்திரம் கொடுத்த காதை. 11, விழாவரை காதை. ஊதலர் உதைத்த காதை. இந்திர விழா தொடங்கக்கூடியது. ஊது அலர்னா ஊது வம்பு பேசினது. மலர்வனம் பூங்காவுக்கு நடந்த சம்பவம். பழிக்கதை புக்க காதை. மணிமேகலை அப்படிங்கிற தெய்வம் வந்தது. சக்கரவாள கோட்டம் சுடுகாட்டில் நடந்த சம்பவம். துயில்னா தூங்கிய எழுப்பிய காதை. மணிபல்லவத்தில் சென்ற மணிபல்லவன் ஒரு தீவு. பீடிகைனா புத்தக பீடிகை, கடவுளை பார்த்து பிறப்பு உணர்ந்த காதை. மந்திரம் கொடுத்த காதை. இந்த 10 காதை. அடுத்தது நான் சொல்கிறேன். பதினொன்று, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இன்னும் 10 இருக்குது. பாத்திரம் பெற்ற காதை. அமுத சுரபி அப்படிங்கிற பாத்திரத்தை பெற்ற காதை. அரவணர் தொழுத காதை. அரவணர்னா அரவண அடிகள். ஆபுத்திரன் திறன் அறிவித்த காதை. திறன் அறிவித்த காதை. பாத்திர மரபு கூறிய காதை. ஆதிரை பிச்சையிட்ட காதை.
பாத்திரம் கொண்டு பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை. ஆதிரை இதுங்க, இது வந்து ஆதிரை பிச்சைக்கிட்ட காதை வந்து 16. 15 வந்து கொஞ்சம் மாற்றிக்குங்க. 15 வந்து பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை. 16 வந்து ஆதிரை பிச்சையிட்ட காதை. 17 உலக அரவி புக்க காதை. 18 உதயகுமரன் அம்பலம் புக்க காதை. உதயகுமாரன்கிறவன் மணிமேகலையை காதலித்தவன், கடைசியில் இறந்து போயிடுவான், கொன்றுவாங்க அவனை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதை. சிறைக்கோட்டத்தில் மணிமேகலையை போட்டுருவாங்க. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதை. உதயகுமரனை காஞ்சனன் வாளறிந்த காதை. உதயகுமரனை காஞ்சனன் வாளறிந்த காதை. கொன்றுவான். உதயகுமரன் என்ற சோழ அரசகுமாரனை காஞ்சனன் கொன்றுவான். காதை. பாத்திரம் பெற்ற காதை. அரவணர் தொழுத காதை. ஆபுத்திரன் திறன் அறிவித்த காதை. பாத்திரம் மரபு கூறிய காதை. பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை. ஆதிரை பிச்சையிட்ட காதை. உலக அரவி புக்க காதை. உதயகுமரன் அம்பலம் புக்க காதை. சிறைக்கோட்டம் அறக்கோட்டம் ஆக்கிய காதை. உதயகுமரனை காஞ்சனன் வாழறிந்த காதை. இருபத்தி 21 கந்திற்பாவை வருதுருத்த காதை. சிறைசை காதை. சிறை வீடு காதை. ஆபுத்திரனோடு அடைந்த காதை. ஆபுத்திரனோடு மணி பல்லவம் அடைந்த காதை. வஞ்சி மாநகர் புக்க காதை. சமயக்கணக்கர் தந்திரம் காட்ட காதை. சமயக்கணக்கர் கச்சி மாநகர் புக்க காதை.
தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை. பவத்திரம் அதுகென பாவை நோற்ற காதை. பவத்திரம் அதுகென பாவை நோற்ற காதை. மொத்தம் 30 காதை மணிமேகலையில் இடம்பெற்றுள்ளது. இதில் ஒவ்வொரு காதையினுடைய விளக்கத்தை வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி தமிழ் படிக்கணுன்னா வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை வேண்டுவோரின் வேடாந்தாங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் இனிய கண்ணன்.